இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட அபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம் தேவ ஜனமே, பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? கீழே விழுந்து கிடக்கிறோமே என்று சொல்லி தவித்து போய் இருக்கிறீர்களா? என்னை தூக்கி விடுவார் யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இதோ சத்துவமற்று இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சத்துவமாகவும், பலனற்ற உங்களுக்கு கர்த்தர் பலனாகவும் இந்த நாளிலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலே நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையால் அகப்பட்டு பலன் இழந்து கிடக்கிறீர்களோ, எதை சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, அந்த காரியத்திற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இதோ அந்த காரியத்தை இந்த நாளிலே நடக்க செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கால்களை உயரமான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, மான் கால்களை போல மாற்றுகிற தேவன் நம் தேவன். நடக்க முடியாது, இதோ அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்த தேவனாகிய கர்த்தர் நம் தேவன். கழுதையை தேடி வந்த சவுலுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி ராஜாவாய் மாற்றின தேவனாகிய கர்த்தர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, இதோ மரத்தின் மேல் ஏறின சக்கேயுவை இதோ அவன் வீட்டிற்கு ரட்சிப்பு கொடுத்து அவன் கால்களை துரிதப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நம் தேவன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். நடக்க கூட பலனில்லையே, காலை என்னுடைய சூழ்நிலைகள், என் கால்கள் தள்ளாடுகிறதே என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு அவரே பலனாயிருந்து உங்களை என்னென்ன காரியங்கள் கீழே தள்ளினதோ அதிலிருந்து உங்களை மேலே தூக்கி எடுத்து உங்களை நிற்க பண்ணுவார். ஆமேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்கள் பலனாயிருந்து, நீர் எங்களை அப்பா, நீர் எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவீர் என்று சொல்லி இந்த விசுவாச வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்து இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தின் மீது தங்குகிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. Hallelujah.